மத்திய அரசின் நடவடிக்கை செல்லுமா செல்லாதா என்பது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் 5 நீதிபதிகள் அமர்வு தீர்ப்பு வழங்கியுள்ளது. மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட பண மதிப்பிழப்புக்கு எதிரான வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. மத்திய அரசின் நடவடிக்கை செல்லுமா செல்லாதா என்பது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு தீர்ப்பை வழங்கியுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஆண்டனிடம் கேட்டு பெறலாம். ஆண்டன், சொல்லுங்க, ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்ட பண மதிப்பிழப்புக்கு எதிரான வழக்குல என்ன தீர்ப்பை உச்சநீதிமன்றமானது வழங்கியிருக்கிறது? சுகன்யா, இப்பதான் ஜஸ்ட் ஒரு 1 மினிட் இப்பதான் தீர்ப்பு வாசிக்க தொடங்கப்பட்டிருக்கிறது. 5 நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வு தான் இந்த வழக்கினை விசாரித்தது. அப்துல் நசீர் தலைமையிலான 5 நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வு விசாரித்தது. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது இந்த தீர்ப்பானது இப்பொழுதுதான் வாசிக்கப்பட்டு வருகின்றது. நீதிபதிகள் 2 நீதிபதிகள் தீர்ப்பினை வாசிக்கின்றார்கள். அதாவது BR கவாய் மற்றும் BV நாகரத்னா ஆகியோர் அடங்கிய அந்த 2 நீதிபதிகள் 5 நீதிபதிகள் அடங்கிய அமர்வில் இந்த 2 நீதிபதிகளும் தற்பொழுது தீர்ப்பினை வாசிப்பதாக தெரிவிக்கப்பட்டு தற்பொழுது அந்த தீர்ப்பானது வாசிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த 7 வருடங்களுக்கு முன்புதான் இந்த அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருந்தது. அந்த 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று 2016ஆம் ஆண்டு நவம்பர் 8ஆம் தேதி திடீரென ஒரு அறிவிப்பானது வெளியிடப்பட்டது. கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் தான் இந்த நடவடிக்கையின் நன்மைகளை மக்களுக்கு விவரிக்க அரசாங்கமானது போராடியது. இந்த நடவடிக்கை பொறுப்பற்றது என்றும் இந்திய பொருளாதாரத்தை சீரழித்து விடும் என்றும் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின. கள்ள நோட்டுகளின் அச்சுறுத்தல் மற்றும் பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு கருப்பு பணத்தை பயன்படுத்துதல் ஆகிய காரணங்களால் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அரசு தரப்பில் கூறப்பட்டது. அரசுடைய அந்த அறிவிப்பினால 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை மற்ற வங்கி அதனை மாற்றுவதற்கு வங்கிகள் முன் நீண்ட வரிசையில் மக்கள் காத்திருக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. இந்த சூழ்நிலையில் தான் இதனை எதிர்த்து அந்த வழக்குகளானது தொடரப்பட்டிருந்தது. இது மிகப்பெரிய ஒரு பாதிப்பினை ஏற்படுத்தியதாக இந்த தொடர்பாக இதற்கு எதிராக மத்திய அரசு அந்த அறிவிப்புக்கு எதிராக வழக்குகளானது தொடரப்பட்டது. 2016ஆம் ஆண்டு monetary and economic policy of the country. Then we also consider the nature of body to whom the delegation is made. In the present case, the delegation is made to the central government, which is answerable to Parliament, and Parliaments are in fact answerable to the citizens of the country. In this respect, we have referred to the judgment of the Constitution Bench in Birla Quarter. Then, in the case of Harat Chand itself, when clause B of subsection 2 of section 5 was held unconstitutional, in the very same judgment, the Constitution Bench has held clause A of subsection 2 of section 5 to be constitutional on the ground that it provided that the administrator can take action after consultation with the RBI, and therefore there was self-imposed provision which required the RBI to be taken into consideration. Applying the same principle, we have held that in the present case also, the central government is required to take the action after recommendation of the central board, and therefore there is an inbuilt safeguard. Insofar as third issue is concerned, we have basically relied on the judgment in the case of Tata Cellular, wherein the scope of judicial interference in matters pertaining to is very limited. Then we have further referred to various Constitution Bench judgments which are specifically dealing with interference insofar as economic policy is concerned. The judgment in Prague Ice and Oil Mills versus Union of India rendered by 7 judges. Then R.K. Garg versus Union of India. Then Sri Sitaram Sugar Company versus Union. And which has been held that there has to be a great deal of restraint insofar as interference in the matters pertaining to economic policy is concerned. The court cannot substitute its judgment for that of the legislature or the executive. It does not supplant the feel of the experts with its own views. And we have also scrutinized the record, and after examining the record, we have found that the judicial decision-making process cannot be flawed merely because the procedure has emanated from the central government. We have construed that the term recommendation has to be construed
in the context of the statutory scheme, and what is contemplated is a consultative process. And from the record, it appears that there was a consultation between the RBI and the central government over a last period of 6 months. Then, insofar as the fourth issue is concerned, we have considered the four-pronged test held in modern dental education. One, as to whether the action was designated for a proper purpose. We find that the three purposes are proper purposes. Then whether there was a reasonable nexus of the measure with the purpose sought to be achieved. And we have held that there was a reasonable nexus. Then, insofar as the third test with regard to alternate measures is concerned, there cannot be any alternate measures for the action which is thought to be done by demonetization. Then the fourth one is whether there was proper relation between the importance of the purpose to be achieved and the limitations on the constitutional rights. And applying all these four tests, we have held that the action cannot be hit by the doctrine of proportionality. Then issue number 5, with regard to reasonableness of period is concerned, we have considered that in the 1978 Act, the period provided was only 3 days and which was extendable by a further period of 5 days. And this has been found to be a reasonable period in the case of Jayantilal Shah by the Constitutional Bench. In the present case, the period provided is 52 days, and therefore applying the principle laid therein, it cannot be said to be an unreasonable period. Then insofar as issue number 6 is concerned, we have held that the entire scheme of section 3 and 4 has to be considered. The powers under the provision of subsection 2 of section 4 cannot be construed in isolation, and therefore the RBI does not have an independent power. Insofar as hardship is concerned, we have referred to the judgment in the case of R.K. Garg and Sonia Bhatia, and we also considered that it is not relevant as to whether the objective thought has been achieved or not. So what is required is that there has to be an objective which is for the proper purposes, and there has to be a reasonable nexus with the measure and the object to be achieved. We also held that we cannot direct the central government to exercise its powers under subsection 2, and it is for the central government to exercise such a power if it finds that the exigency so arise. Accordingly, we have answered the reference as under 1. The power available to the central government under subsection 2 of section 26 of the RBI Act cannot be restricted to mean that it can be exercised only for one or some series of banknotes and not for all series of banknotes. The power can be exercised for all series of banknotes merely because on 2 earlier occasions the demonetization exercise was by plenary legislations. It cannot be held that such a power would not be available to the central government under subsection 2 of section 26 of the RBI Act. Then second, subsection 2 of section 26 of the RBI Act does not provide for excessive delegation inasmuch as there is an inbuilt safeguard that such a power has to be exercised on the recommendation of the central board. As such, subsection 2 of section 26 of the RBI Act is not liable to be struck down on the said ground. In 3, the impugn notification dated 8th November 2016 does not suffer from any flaws in the decision-making process. 4, the impugn notification dated 8th November 2016 satisfies the test of proportionality and as such cannot be struck down on the said ground. 5, the period provided for exchange of notes while the impugn notification dated 8th November 2016 cannot be said to be unreasonable. And 6, the RBI does not possess independent power under subsection 2 of section 4 of the 2017 Act in isolation of the provisions of section 3 and 4(1) thereof to accept the demonetized notes beyond the period specified in notification issued under subsection 1, section 4 of the 2017 Act. Having answered the reference, we direct the registry to place the matter before the Honorable the Chief Justice of India for placing it before the appropriate benches. Needless to state that all other contentions are kept open to be considered by the benches before which the matter would be placed. Before parting with the judgment, we place on record our deep appreciation for the valuable assistance rendered by Sri R. Venkatramani, the Learned Attorney General, Sri P. Chidambaram, Sri Shyam Diwan, and Sri Jaideep Gupta, Learned Legal Counsel,
and all other counsels appearing for the parties. Section 26 of the Reserve Bank of India Act 1934, hereinafter referred to as the Act for the sake of brevity, by issuance of the imputed notification dated 8th November 2016, hence my separate judgment. By way of preface, I state that the judgment proposed by His Lordship Gawai J does not recognize the essential fact that the Act does not envisage initiation of demonetization of banknotes by the central government. Subsection 2 of Section 26 of the Act contemplates demonetization of banknotes at the instance of the Central Board of the Reserve Bank of India, hereinafter referred to as the Act, as the bank. Hence, if demonetization is to be initiated by the central government, such power is derived from entry 36 of List 1 of the 7th Schedule to the Constitution, which speaks of currency, coinage, and legal tender foreign exchange. பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு எதிரான வழக்கில் தீர்ப்பு வாசிக்கப்பட்டு வருகிறது. இது குறித்த விவரங்களை எமது செய்தியாளர் யோகேஸ்வரன் வழங்க கேட்கலாம். யோகேஸ்வரன், சொல்லுங்க, 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு தீர்ப்பை வாசித்து வருகிறது. முழு விவரம் என்ன? பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசை 2016ஆம் ஆண்டு நவம்பர் 8ஆம் தேதி கொண்டு வந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மொத்தமான 56 ரிட் மனுக்களையும் உச்சநீதிமன்றம் அதிரடியாக தள்ளுபடி செய்து தீர்ப்பு என்பதை வழங்கியிருக்கிறது. உச்சநீதிமன்றத்துடைய 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு இந்த வழக்கை 6 ஆண்டுகளுக்கு மேலாக விசாரித்து வந்த நிலையில்தான் இன்றைய தினம் இதற்கான தீர்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இதுல உச்சநீதிமன்றத்தை பொறுத்த மட்டுமே ஏற்கனவே ரிசர்வ் வங்கியிடம் முழுமையான விளக்குகளை கேட்கப்பட்டிருக்கிறது. அளிக்கப்பட்ட விளக்கங்களின் அடிப்படையில் ரிசர்வ் வங்கி தங்களுடைய கடமைகளை பூர்த்தி செய்வதற்காகவே இது போன்ற நடவடிக்கையை எடுத்திருப்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. அதைத்தான் ரிசர்வ் வங்கி தன்னுடைய பிரமாண பத்திரத்திலும் வலியுறுத்தியிருக்கிறார்கள் என்பதை உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதிகள் குறிப்பிட்டு இந்த விவகாரத்தில் தலையிட விரும்பவில்லை என்பதை கூறி ஏற்கனவே 2016ஆம் ஆண்டு மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய பண மதிப்பிழப்பு நடவடிக்கை செல்லும் என்பதை உச்சநீதிமன்றம் தற்போது தீர்ப்பாக அறிவித்திருக்கிறது. குறிப்பாக 2016ஆம் ஆண்டு நவம்பர் 8ஆம் தேதி பண மதிப்பிழப்பு நடவடிக்கை மத்திய அரசு அறிவித்தது. 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று இந்த அறிவிக்கப்பட்ட நடவடிக்கைக்கு எதிராக 57 பேர் மொத்தமாக உச்சநீதிமன்றத்தில் ரிட் மனுக்கள் என்று சொல்லப்படக்கூடிய நேரடியாக தாக்கல் செய்யக்கூடிய மனுக்களை உச்சநீதிமன்றத்தில் தொடங்குகிறார்கள். இந்த மனுக்கள் மீதான விசாரணை என்பது உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதிகள் அப்துல் நசீர், B.R. கவாய், போப்பண்ணா, ராமசுப்ரமணியம் மற்றும் B.V. நாகரத்னார் ஆகியோர் அடங்கிய 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன உள்ள விசாரணை செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தான் இன்று உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்பது 5 நீதிபதிகளை கொண்ட அரசியல் சாசன அமர்வு என்பது வழங்கியிருக்கிறது. அதுல முக்கியமான சில விடயங்களை எல்லாம் அவர்கள் மேற்கோள் காட்டியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த விவகாரத்தில் சில நோக்கங்களை அடைவதற்கான ஒரு நியாயமான வழிமுறைகளை இருப்பதை நாங்கள் ஏற்கனவே ரிசர்வ் வங்கி தாக்கல் செய்திருக்கக்கூடிய அந்த பிரமாண பத்திரத்தின் மூலமாக நாங்கள் காண்கிறோம். எனவே விகிதாச்சார கோட்பாடு அடிப்படையில பண மதிப்பிழப்பு நடவடிக்கையை தங்களால் ரத்து செய்ய முடியாது என்பதை நீதிபதிகள் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் ரிசர்வ் வங்கி ஏற்கனவே தாக்கல் செய்திருக்கக்கூடிய அந்த விரிவான அபிடவிட் என்று சொல்லப்படக்கூடிய பிரமாண பத்திரங்கள்ல ஏற்கனவே நாட்டினுடைய நலன் மற்றும் வங்கிகளை ஒழுங்குபடுத்த வேண்டிய கட்டமைப்பின் அடிப்படையில் தான் ரிசர்வ் வங்கி இந்த முடிவை எடுத்திருக்கிறது என்பதை எல்லாம் ரிசர்வ் வங்கி சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். அதனையும் நாங்கள் நீதிபதிகளாக ஏற்றுக்கொள்கிறோம் என்பதை எல்லாம் தெரிவித்திருக்கிறார்கள். சட்டப்பூர்வமாக இந்த ஒவ்வொரு விஷயங்களையுமே பரிசீலனத்திற்கு பிறகே இந்த உத்தரவு என்பது வழங்கப்படுகிறது என்பதையும் நீதிபதிகள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் குறிப்பிட்ட விஷயங்களாக நீதிபதிகள் குறிப்பிட்டிருப்பது 2016 அந்த டிசம்பர் மாதம் அந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கை கொண்டு வந்த போது எந்த அடிப்படையில் ரிசர்வ் வங்கி இந்த முடிவை எடுத்தது என்பதை எல்லாம் முந்தைய வழக்கு விசாரணைகளின் போது உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். அதற்கு ரிசர்வ் வங்கியை பொறுத்த மட்டுமே வங்கிகளை ஒழுங்குபடுத்த வேண்டிய கட்டாயம், அதே நேரத்தில் நாட்டினுடைய சீரான பாதையை முன்னேற்றம் அடைவதற்காக இது போன்ற நடவடிக்கைகளை ரிசர்வ் வங்கி எடுப்பதற்கு ரிசர்வ் வங்கிக்கு தனிப்பட்ட அதிகாரம் இருக்கிறது. அதன் அடிப்படையிலே மத்திய அரசிடம் அனுமதி பெற்று இந்த நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டது என்பதை எல்லாம் உச்சநீதிமன்றத்தால் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த பிரமாண பத்திரத்தில் விரிவாக ரிசர்வ் வங்கியை பொறுத்த மட்டுமே குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்பதை எல்லாம் நீதிபதிகளை பொறுத்த மட்டுமே மேற்கோள் காட்டியிருக்கிறார்கள். இப்படியாக இன்றைய தினம் உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு வழங்கியிருக்கக்கூடிய நிலையில ஏற்கனவே ரிசர்வ் வங்கி மற்றும் மத்திய அரசு 2016ஆம் ஆண்டு டிசம்பர் 8ஆம் தேதி கொண்டு வந்திருக்கக்கூடிய பண மதிப்பிழப்பு நடவடிக்கை என்பதை செல்லும் என்று உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதிகள் தீர்ப்பளித்து இந்த வழக்கிற்கு எதிராக ஏற்கனவே 57 பேர் உச்சநீதிமன்றத்தில் நேரடியாக தாக்கல் செய்யக்கூடிய ரிட் மனுக்கள் என்பதை எல்லாம் தாக்கல் செய்திருக்கிறார்கள். அந்த ஒட்டுமொத்த மனுக்களையும் நீதிபதிகள் தள்ளுபடி செய்வதாக அதிரடியாக இந்த தீர்ப்பு என்பதை எல்லாம் வழங்கியிருக்கிறார்கள். பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு எதிரான வழக்கானது தற்பொழுது வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி பொருளாதார கொள்கைகள் சார்ந்த முடிவு எடுக்கும் போது மிகுந்த நிதானம் தேவை என்று PR கவாய் கூறியிருக்கிறார். அதன்படி பண மதிப்பிழப்பு நடவடிக்கை அனைத்தும்
அனைத்து மனுக்களும் தள்ளுபடி செய்யப்படும் என்றும் அறிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஆண்டன் வழங்க கேட்கலாம். ஆண்டன், முழு விவரம் என்ன? Consultation took place Okay. and for a reasonable time it took place. It's not that कि ऐसे एक घंटे में कर दिया. வணக்கம் சுகன்யா. தான் இப்போ அதாவது தீர்ப்பானது இன்னும் வாசிக்கப்பட்டு தான் கொண்டிருக்கிறது. ஆனால் தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது என்றுதான் கூற வேண்டும். என்றால் 4 நீதிபதிகள் அந்த மத்திய அரசு கொண்டு வந்த அந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கை, அதாவது 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று மத்திய அரசு கொண்டு வந்த அந்த அறிவிப்பு, அதிரடியாக அறிவித்த அந்த அறிவிப்பு செல்லும் என உச்சநீதிமன்றமானது தற்பொழுது தீர்ப்பு வழங்கிவிட்டது. 4 நீதிபதிகள் மொத்தமாக 5 நீதிபதிகள் இந்த வழக்கினை விசாரித்து வந்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் தற்பொழுது 4 நீதிபதிகள் தற்பொழுது இந்த மத்திய அரசு கொண்டு வந்த அந்த உத்தரவானது, அந்த அதிரடி நடவடிக்கையானது செல்லும் என கூறியிருக்கிறது. அப்துல் நசீர், BR கவை, AS போபண்ணா, V ராமசுப்ரமணியன், BV நாகரத்னா ஆகிய 5 நீதிபதிகள் தான் இந்த அரசியல் சாசன அமர்வு தான் இந்த வழக்கினை விசாரித்தது. ஸோ அதன் அடிப்படையில் தற்பொழுது 2 நீதிபதிகள் தீர்ப்பினை வாசித்தார்கள். BR கவை மற்றும் BV நாகரத்னா ஆகிய இரண்டு பேரும் தீர்ப்பினை வாசித்தார்கள். அதன் அடிப்படையில் கவாய் வாசித்த தீர்ப்பானது எஞ்சியுள்ள 3 பேருக்கும் அந்த பொருத்தமான ஒரு தீர்ப்பாக உள்ளது. அதாவது அப்துல் நசீர், BR கவை, AS போபண்ணா மற்றும் V ராமசுப்ரமணியம் ஆகிய 4 பேரும் ஒருமித்த தீர்ப்பினை வழங்கியிருக்கின்றார்கள். அதாவது இந்த மத்திய அரசு கொண்டு வந்த அந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கையானது செல்லும் என தீர்ப்பளித்திருக்கிறார்கள். நீதிபதி நாகரத்னா மற்றும் மாறுபட்ட தீர்ப்பினை அதிலிருந்து இந்த தீர்ப்பிலிருந்து மாறுபடுவதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். மத்திய அரசு கொண்டு வந்த அந்த நடவடிக்கையானது செல்லும் என எப்படி கூறுகின்றால், அது முறையான ஒரு ஆலோசனையானது நடைபெற்றிருக்கின்றது என்றுதான் தற்பொழுது உச்சநீதிமன்றமானது கூறியிருக்கின்றது. ஏனென்றால் அங்க அந்த விசாரணையின் பொழுது இந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என அறிவிப்பது தொடர்பாக இந்திய ரிசர்வ் வங்கி தான் மத்திய அரசுக்கு பரிந்துரை அனுப்பியிருக்க வேண்டும். ஆனால் அது தலைகீழாக நடந்தது. அதாவது இது போன்ற நோட்டுகளை, ரூபாய் நோட்டுகளை பண மதிப்பிழப்பு நடவடிக்கை மேற்கொள்வதாக இருந்தால் ரிசர்வ் வங்கி தான் மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்திருக்க வேண்டும். ஆனால் தலைகீழாக நடந்தது. அந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகளை செல்லாது என அறிவிக்கலாமா என மத்திய அரசு இந்திய ரிசர்வ் வங்கிக்கு கடிதம் எழுதியது. இது ஒரு தவறான நடைமுறையாகும். கள்ளநோட்டு புழக்கத்தை முடக்க வேண்டும் என்பதற்காக பணமளிப்பு செய்யப்பட்டது என்று கூறப்பட்டது. ஆனால் ரிசர்வ் வங்கி தான் மத்திய அரசுக்கு அறிவுறுத்தியிருக்க வேண்டும் ரூபாய் நோட்டுகளை செயலிழக்க செய்வதாக இருந்தால் மத்திய ரிசர்வ் வங்கி தான் கூறியிருக்க வேண்டும் என்று கூறப்பட்டது, வாதிடப்பட்டது. அதன் அடிப்படையில் தற்பொழுது நீதிபதிகள் என்ன கூறுகிறார் என்றால், அங்கு முறையான ஆலோசனை நடைபெற்றிருக்கின்றது. கிட்டத்தட்ட 6 மாதங்கள் இந்த ஆலோசனையானது நடைபெற்றிருக்கிறது. ரிசர்வ் வங்கிக்கும் மத்திய அரசுக்கும் இடையே இந்த ஆலோசனையானது நடைபெற்றிருக்கின்றது. அதனால் அவசர கதியில் ஏதோ எடுத்தோம் கழுத்தோம் என்ற அடிப்படையில் அவசர கதியில் இந்த நடவடிக்கையானது அதிரடியாக மேற்கொள்ளப்பட்டதாக இல்லை. உரிய ஆலோசனை நடத்தப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது செல்லும் என உச்சநீதிமன்றம் தற்பொழுது அதிரடியாக கூறியதை நாம் காண முடிகின்றது. இதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த அறிவிப்பானது வெளியிடப்பட்டது. அப்பொழுது திடீரென பிரதமர் தோன்றி இந்த 500 ரூபாய் 1000 நோட்டுகள் செல்லாது என அதிரடியாக அறிவித்ததை நாம் பார்த்தோம். அது நாடு முழுவதிலுமே மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இது ஒரு நாட்டின் ஒரு கள்ள நோட்டு பணப்புழக்கத்தை முடக்குவதற்காகவே இது போன்ற ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது, மத்திய அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அந்த சமயத்தில் மக்களிடையே மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு ஏற்பட்டது என்றுதான் கூற வேண்டும். என்றால் திடீரென இருக்கக்கூடிய நோட்டுகள் அனைத்தும் செல்லாது என கூறியதால் நாம் அனைவருமே பார்த்தோம். அந்த காலகட்டத்தில் வங்கிகள் முன்பாக கூட்டமாக மக்கள் இருந்ததை நாம் காண முடிந்தது. முதியவர்கள் பலர் உயிரிழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அந்த காலகட்டத்தில் இருந்ததையும் நாம் காண முடிந்தது. ஆனால் பின்னர் ஒரு வகையில் மக்களை அதனை சமாதானப்படுத்துவதற்கே மத்திய அரசு பெருமுயற்சி மேற்கொண்டது. அந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு சாதகமாக மக்களை கொண்டு வருவதற்கு மத்திய அரசு கடும் பிரயத்தனம் செய்தது. அதன் அடிப்படையில் தான் அந்த இது தொடர்ந்து நடைமுறையில் இருந்து வந்தது. 7 ஆண்டுகளுக்கு முன்னர் தான் அந்த வழக்கும் உடனடியாக தொடரப்பட்டது. 2016ஆம் ஆண்டு மத்திய அரசு அறிவித்த பொழுது உடனடியாகவே வழக்குகள் தொடரப்பட்டன. கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் தொடர்பாக தொடரப்பட்டிருந்தது.
ஸோ அப்போ 2016ஆம் ஆண்டிலேயே இந்த வழக்குகளானது 5 நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வுக்கு மாற்றப்பட்டது. ஆனால் உடனடியாக அந்த விசாரணையானது தொடங்கப்படாமல் இருந்தது. கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள் வழக்கு விசாரணையே நடைபெறாமல் இருந்தது. அதனைத் தொடர்ந்து கடந்த ஆண்டுதான் உடனடியாக இந்த வழக்கை விசாரிப்பதற்காக 5 நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வானது அமைக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் அப்துல் நசீர் தலைமையிலான அந்த நீதிபதிகள் அப்துல் நசீர், BR கவை, AS போபண்ணா, V ராமசுப்ரமணியன், BV நாகரத்னா ஆகிய 5 நீதிபதிகள் அடங்கிய அமர்வானது அமைக்கப்பட்டது. அந்த இதுல தான் வந்து விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்றது. அப்பொழுதே மத்திய அரசு சார்பில் இது இந்த கள்ளநோட்டு புழக்கத்தை முடக்க வேண்டும் என்பதற்காகவே பண மதிப்பிழப்பு செய்யப்பட்டது என கூறப்பட்டது. 2016ஆம் ஆண்டு 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை திரும்பப் பெறுவதற்கான அந்த பண மதிப்பிழப்பு உத்தரவு ஒரு பொருளாதார கொள்கை முடிவு என்றும் தெரிவிக்கப்பட்டது மத்திய அரசு சார்பில். அது மட்டுமல்லாமல் பயங்கரவாத நிதியுதவி, கருப்பு பணம் மற்றும் வரி ஏய்ப்பு ஆகியவற்றின் அச்சுறுத்தலை எதிர்த்து போராடுவதற்கான ஒரு நடவடிக்கை தான் அந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கை. இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய பரிந்துரையின்படியே அந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது என்றும் மத்திய அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இவை அனைத்தையும் கருத்தில் கொண்டுதான் தற்பொழுது உச்சநீதிமன்றம் அதைத்தான் கூறியிருக்கின்றது. இது திடீரென ஒரு எடுக்கப்பட்ட முடிவாக இல்லை. அதற்கான அந்த இந்திய ரிசர்வ் வங்கிக்கு அது மட்டுமல்லாமல் மத்திய அரசுக்கும் உரிய அதிகாரத்தை பயன்படுத்தி அதுக்கு உண்டான ஆலோசனைகள் கிட்டத்தட்ட 6 மாதங்களாக மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கையினால் எந்த பாதிப்பும் இல்லை என கூறி தற்பொழுது அந்த மத்திய அரசு 7 ஆண்டுகளுக்கு முன்பாக அதிரடியாக அறிவித்த அந்த 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று மத்திய அரசு அறிவித்த அந்த நடவடிக்கையை உச்சநீதிமன்றமானது தற்பொழுது உறுதி செய்திருக்கிறது. 5 நீதிபதிகளில் 4 நீதிபதிகள் இந்த நடவடிக்கை செல்லும் என தற்பொழுது தீர்ப்பு வழங்கியிருக்கின்றார்கள். ஒரு நீதிபதி மட்டும் மாறுபட்ட தீர்ப்பினை வழங்கியிருக்கின்றார். ஸோ அது எந்த வகையிலும் பாதிக்காது. ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது மத்திய அரசு கொண்டு வந்த அந்த நடவடிக்கை சரியானது என உச்சநீதிமன்றமானது தற்பொழுது தீர்ப்பு வழங்கியிருக்கின்றது. சுகன்யா. ஆண்டன், உங்கள் விவரங்களுக்கு நன்றி. 2016ஆம் ஆண்டு மேற்கொண்ட பண மதிப்பிழப்பு நடவடிக்கை செல்லும் அப்படின்னு உச்சநீதிமன்றத்தினுடைய 5 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு உத்தரவு பிறப்பித்து அந்த அனைத்து வழக்கினை கிட்டத்தட்ட ஒரு 58 வழக்குகளை சார்ந்து பதியப்பட்டிருந்தது. இந்த 58 வழக்குகளையும் தள்ளுபடி செய்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது சார்ந்த கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் திரு யோகேஸ்வரனிடம் பெறலாம். யோகேஸ்வரன், நீதிமன்றத்தில் நீதிபதிகள் இது வழக்கு சார்ந்து என்ன மாதிரியான கருத்துக்களை தெரிவித்தார்கள்? அது சார்ந்த விவரங்களை பதிவு செய்யுங்க. 2016 டிசம்பர் 8ஆம் தேதி மத்திய அரசு 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்பதை அதிரடியாக அறிவித்திருந்தது. இதற்கு எதிராக பெரும் போராட்டங்கள் நாடு முழுவதும் நடைபெற்றிருந்த நிலையில மொத்தமாக 58 ரிட் மனுக்கள் என்று சொல்வார்கள். வழக்கு உச்சநீதிமன்றத்தை பொறுத்த மட்டுமே உச்சநீதிமன்றத்துல வழக்கு தொடர்வதற்கு ஏராளமான வழிமுறைகள் இருக்கிறது. அதுல கீழமை நீதிமன்றமோ அதுல உயர் நீதிமன்றமோ இல்லாமல் நேரடியாக உச்சநீதிமன்றத்துல வழக்கு தொடர்வதுதான் ரிட் மனு என்பதை எல்லாம் சொல்வார்கள். அதன் அடிப்படையில் உச்சநீதிமன்றத்தில் நேரடியாக 58 பேர் ரிட் மனுக்கள் என்பதை தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த வழக்கு என்பது மிக முக்கியமான வழக்கு என்பதால் இதனை உச்சநீதிமன்றத்தை பொறுத்த மட்டுமே 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வுக்கு மாற்றப்பட்டு இந்த வழக்கு விசாரணை என்பது நீண்ட ஆண்டுகளாக நடைபெற்ற நிலையில்தான் கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக இந்த வழக்கினுடைய தீர்ப்பு தேதி என்பது ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக மத்திய அரசினுடைய பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டதற்கு பிறகாக அந்த வழக்கினுடைய தீர்ப்பு தேதி என்பது ஒத்திவைக்கப்பட்ட நிலையில இன்றைய தினம் உச்சநீதிமன்றத்துடைய 5 நீதிபதி கொண்ட அரசியல் சாசன அமர்வு என்பது இந்த வழக்கினுடைய தீர்ப்பை அறிவித்திருக்கிறார்கள். அதில் குறிப்பிட்ட சில விஷயங்களை மேற்கோள் காட்ட வேண்டியது இருக்கிறது. ஒன்று, உச்சநீதிமன்றத்தை பொறுத்த மட்டுமே 2 கேள்விகள் என்பதை எழுப்பியிருந்தார்கள். ஒன்று, 2016ஆம் ஆண்டு ரிசர்வ் வங்கி இந்த முடிவை எடுப்பதற்கு முன்னதாக எத்தனை மாதங்கள் மத்திய அரசு இது தொடர்பாக ஆலோசனைகளை நடத்தியது. இரண்டாவதை பொறுத்த மட்டுமே ரிசர்வ் வங்கி இது போன்ற அறிவிப்பை வெளியிடுவதற்கு அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது எனும் பட்சத்தில் அது எந்தெந்த வழிமுறைகளை எல்லாம் இதை செயல்படுத்தலாம் என்ற ஒரு 2 கேள்விகளை மிக விரிவாக விளக்கம் அளிப்பதற்கு ரிசர்வ் வங்கியிடம் கேட்டிருந்தார்கள். அதற்கு மத்திய அரசை பொறுத்த மட்டுமே தாக்கல் செய்திருக்கக்கூடிய அந்த விரிவான பிரமாண பத்திரத்தில் உச்சநீதிமன்றத்தை பொறுத்த மட்டுமே ரிசர்வ் வங்கிக்கு இதுக்கு முழுமையான அதிகாரம் இருக்கிறது. ஏனென்றால் ரிசர்வ் வங்கியை பொறுத்த மட்டுமே நாடு முழுவதும் மீட்கப்படக்கூடிய வங்கியுடைய கட்டமைப்பை ஒழுங்குபடுத்த வேண்டிய கட்டாயத்தில் ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய வங்கியாகும். அதன் அடிப்படையில் ரிசர்வ் வங்கி இந்த முடிவை எடுக்கலாம் என்பதை எல்லாம் தெரிவித்திருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் ரிசர்வ் வங்கிக்கு என்ற ஒரு தனி சட்டம் இருக்கிறது. அந்த சட்டத்தில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விதிகளின்படிதான் ரிசர்வ் வங்கி இத்தகைய முடிவுகளை எல்லாம் எடுத்திருக்கிறார்கள் என்பதை எல்லாம் அந்த விரிவான பிரமாண பத்திரத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வை பொறுத்த மட்டுமே ஏற்கனவே 2016
2016ஆம் ஆண்டு மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கை என்பதை செல்லும் என்பதை தீர்ப்பளித்திருக்கிறார்கள். அதே நேரத்துல மத்திய அரசு 2016ஆம் ஆண்டு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு எதிராக மொத்தமாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய 58 அந்த மனுக்களையும் ரிட் மனுக்களையுமே தள்ளுபடி செய்வதாக நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மொத்தமாக 5 நீதிபதிகள் இந்த வழக்கினுடைய தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். அதுல 2 நீதிபதிகள் என்ற ஒரு தனி தீர்ப்பும், ஒரு நீதிபதி தன்னுடைய மாறுபட்ட தீர்ப்பையும் வழங்கியிருக்கார். PV நாகரத்னாவை பொறுத்த மட்டுமே தன்னுடைய தனிப்பட்ட மாறுபட்ட தீர்ப்பை வழங்கியிருக்கார். குறிப்பாக அவரும் இது செல்லும் என்பதை மேற்கோள் காட்டி இருந்தாலும் கூட RBI சட்டம் பண மதிப்பிழப்பு நடவடிக்கை மத்திய அரசு தொடரலாம் என்பதெல்லாம் குறிப்பிடப்படவில்லை என்பதெல்லாம் ஒரு சில அம்சங்களை மட்டுமே அவர் மேற்கோள் காட்டியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போல நாடாளுமன்றத்தில் ஒரு நாட்டில் மொத்த உருவாக்கத்தின் சிறிய சின்னம் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜனநாயக மையம் எனவே பண மதிப்பிழப்பு நடவடிக்கை போன்ற ஒரு தீவிர நடவடிக்கை விஷயத்துல நாடாளுமன்றத்தில் ஒதுக்கி வைக்க முடியாது என்பதை எல்லாம் நீதிபதிகள் இந்த விவகாரத்துல தெளிவுற குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதே நேரத்துல முந்தைய கால அந்த வழக்கு விசாரணைகளில் குறிப்பிடப்பட வேண்டியது இருக்கிறது. குறிப்பாக நீதிபதி அந்த நதீர் தலைமையிலான 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இந்த வழக்குகளில் எல்லாம் விசாரணை செய்யப்படும் போது இதுல பல்வேறு வாதங்கள் என்பது இந்த வழக்கை தொடர்ந்திருந்தவர்கள் தரப்பிலிருந்து வைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் மத்திய முன்னாள் அமைச்சர் ப. சிதம்பரத்தை பொறுத்த மட்டுமே இந்த கள்ள நோட்டு அல்லது கருப்பு பணத்தை கட்டுப்படுத்த மத்திய அரசு அந்த குறிப்பிட்ட மாறுபட்ட வழிகளை எல்லாம் ஆலோசிக்கப்படாமலேயே நாட்டு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய இன்னல்களை விளைவிக்கக்கூடியவர் தான் திடீரென நள்ளிரவு அந்த அறிவிப்பு என்பதை எல்லாம் வந்தது என்பதையெல்லாம் குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் இன்றைய தினம் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் அந்த தீர்ப்பை வாசிக்கப்படும் போது மத்திய அரசு ஏற்கனவே தாக்கல் செய்திருக்கக்கூடிய அந்த விரிவான பிரமாண பத்திரத்தை பொறுத்த மட்டுமே ரிசர்வ் வங்கி மத்திய அரசுடன் கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கு மேலாக இந்த முடிவை அறிவிப்பதற்கு முன்பாக ஆலோசனை எல்லாம் நடத்தியிருக்கிறது. குறிப்பாக சட்டப்பூர்வமாக என்னென்ன நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பாக ஆலோசித்திருக்கிறார்கள். இந்த முடிவை அறிவித்ததற்கு பிறகாக என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் வரும் என்பதையும் ஒரு விரிவாக ஆலோசனை செய்யப்பட்டதற்கு பிறகு இந்த நடவடிக்கையை ரிசர்வ் வங்கி எடுத்திருக்கிறது என்பதை எல்லாம் மத்திய அரசுடைய பிரமாண பத்திரத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதனை நீதிபதிகளாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்பதை எல்லாம் தெரிவித்திருக்கிறார்கள். இவை தவிர சட்டப்பூர்வ ஒப்பந்தம் தொடர்பான எந்த ஒரு திட்டத்தையும் அரசு தானாக முன்வைக்க முடியாது என்றும் இந்திய ரிசர்வ் வங்கியின் பரிந்துரையின் அடிப்படையில் மட்டுமே இதை செய்ய முடியும் என்பதை எல்லாம் முந்தைய வழக்கு விசாரணையில ப. சிதம்பரம் தெரிவித்திருந்தார். அதற்கும் இன்றைய தினம் உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதிகள் தங்களுடைய அந்த விரிவான அந்த தீர்ப்பு என்பது வழங்கப்படும் போது சட்டப்பூர்வ ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் ரிசர்வ் வங்கியுடைய வழிகாட்டு நெறிமுறைகளின் படிதான் மத்திய அரசு இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது என்பதையும் உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதிகள் பொறுத்து மட்டுமே அந்த திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள். இப்படியாக ஏற்கனவே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வாதங்களுக்கு தொடர்பான கேள்விகள் என்பது உச்சநீதிமன்றத்துடைய 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வால் ஏற்கனவே மத்திய அரசுக்கு ஒரு பிரமாண பத்திரமாக தாக்கல் செய்யப்பட கோரியிருந்த நிலையில் தான் அந்த பிரமாண பத்திரங்கள் என்பது தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் தான் இன்றைய தினம் அதற்கான விளக்கங்களை எடுத்து உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதிகள் இந்த தீர்ப்பு என்பதை வழங்கியிருக்கிறார்கள். நீண்ட காலமாக உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்கு விசாரணையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வழக்குகளில் ஒன்றுதான் இந்த பண மதிப்பிழப்புக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு என்பது குறிப்பிடத்தக்கது. 58 பேர் மொத்தமாக இந்த வழக்கில் ரிட் மனுக்கள் என்பதை தாக்கல் செய்து இந்த வழக்கிற்கு எதிராக உச்சநீதிமன்றம் தங்களுடைய நிலைப்பாடு தீர்ப்பு என்பதை தெரிவிக்கப்பட வேண்டும் என்பதை எல்லாம் தங்களுடைய வாதங்கள் மூலமாக முந்தைய காலங்களில் முன்வைத்திருந்த நிலையில் தான் இன்றைய தினம் உச்சநீதிமன்றம் அனைத்து மனுக்களையும் தள்ளுபடி செய்யப்படுவதாக 2016 டிசம்பர் 8ஆம் தேதி மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கை என்பதை செல்லும் என்பதை நீதிபதிகள் உறுதிபட தெரிவித்திருக்கிறார்கள். 5 நீதிபதிகள் தீர்ப்பை வாசித்த நிலையில் 5 நீதிபதிகளில் ஒரே கருத்தை கொண்டிருந்தாலும் கூட PV நாகரத்னாவை பொறுத்த மட்டுமே பல்வேறு சட்ட ரீதியிலான அம்சங்களை மேற்கோள் காட்டி தன்னுடைய தனிப்பட்ட தீர்ப்பு என்பதை வழங்கியிருக்கிறார் என்பது இந்நேரத்தில் குறிப்பிடத்தக்கது. கோபால், கடந்த 2016ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் பண மதிப்பிழப்பு நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொண்டது. அந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கையில 500 ரூபாய் 1000 ரூபாய் செல்லாது என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இது சார்ந்து 58 மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இந்த 58 மனுக்களையும் விசாரணைக்கு எடுத்த உச்சநீதிமன்றம் இன்று அதை தள்ளுபடி செய்திருக்கிறது. அப்துல் நசீர் தலைமையிலான 5 பேர் கொண்ட நீதிமன்ற அமர்வு அந்த வழக்கினை இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது. கிட்டத்தட்ட 6 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்த இந்த வழக்கில் நீதிபதிகள் பல்வேறு முரண்பட்ட கருத்துக்களை சொல்லி இருந்தாலும் அதற்கான விளக்கங்களும் அந்த தீர்ப்பினுடைய சாராம்சத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நம்ம பார்க்கிற போது ரிசர்வ் வங்கியினுடைய அந்த சட்டத்தை பொறுத்தவரை, குறிப்பாக RBI சட்டம் 26 கீழ் 2 இந்த பணமதிப்பிழப்பு நடவடிக்கையை கொண்டு வரக்கூடிய சார்ந்த சில விவரங்களை அங்கே குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஆனால் அதற்கு நீதிபதி கவாய் சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறாரு. அவர் என்ன குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, பண மதிப்பிழப்பு நடவடிக்கையை கொண்டு வரக்கூடிய அதிகாரம் என்பது ரிசர்வ் வங்கிக்கு மட்டுமே கிடையாது என்றும் மத்திய அரசினுடைய ஆலோசனையின் பேரில் தான் அதை முடிவெடுக்க வேண்டும் அப்படிங்கிறத திரு கவாய் தெரிவித்திருக்கிறார். இது எதற்காக தெரிவித்திருக்காருன்னா, இது ஒரு நீதிபதி திரு
நாகரத்னா அவர்களுடைய அந்த கருத்திற்கு ஒரு விளக்கமாக அவர் தெரிவித்திருக்கிறாங்க. 58 வழக்குகளும் தொடர்ந்து இது சார்ந்த கான்வர்சேஷனுக்குள்ள இருந்தது. இதுல இருதரப்பு வாதங்களையும் அரசுடைய வாதங்களையும் இந்த 58 மனுக்கள் சார்ந்த வழக்குகள்ல அந்த நீதிபதிகளுடைய வாதத்தையும் உச்சநீதிமன்றம் பரிசீலனை செய்து 58 வழக்குகளையும் இன்று தள்ளுபடி செய்திருக்கிறது. பண மதிப்பிழப்பு நடவடிக்கையை மேற்கொண்டது செல்லும் என்கிற விஷயத்தையும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது.